ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நமக்கெல்லாம் எப்படி ஆதார் கார்டு இருக்கிறதோ அதுபோல் நிலத்திற்கும் ஆதார் கார்டு கொண்டு வரப்போவதாக மத்திய அரசாங்கம் அண்மையில் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அந்த புதிய அறிவிப்பு சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கெல்லாம் எப்படி ஆதார் கார்டு தனித்துவமான அடையாள சான்றாக இருக்கிறதோ அதே போல் நம்முடைய நிலங்களுக்கும் தனித்துவமான அடையாளத்தை கொண்டிருக்கும் வகையில் நில ஆதார் கார்டை அறிமுகப்படுத்த இருப்பதாக கடந்த ஜூலை 23ஆம் தேதியன்று தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் எப்படி நம் நாட்டில் உள்ள ஒவ்வொருக்கும் ஆதார் கார்டு இருக்கிறதோ அதே போல் நம்முடைய நிலத்திற்கும் ஒரு ஆதார் கார்டு இருக்கும். இதனை இனிவரும் 3 ஆண்டுகளுக்குள்ள நடைமுறைப்படுத்த இருப்பதாக மத்திய அரசாங்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 பட்ஜெட்டில் கிராம மற்றும் நகர்ப்புறங்களில் நில சீர்திருத்தம் தொடர்பாக அரசாங்கம் பல முக்கிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இதன் கீழ் கிராமப்புறங்களில் உள்ள நிலங்களுக்கு தனிப்பட்ட அடையாள எண் அல்லது பூ ஆதார் என்ற திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தவிர நகர்ப்புற நிலங்களை டிஜிட்டல் மயமாக்கவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த 3 ஆண்டுகளில் இந்த இலக்கை அடைய மாநில அரசுகளுக்கு அரசு நிதியுதவி அளிக்கும் நிலம் தொடர்பான தகராறுகளுக்கு இந்த பூ ஆதார் ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த பூ ஆதார் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து நிலங்களுக்கும் பூ ஆதாரின் கீழ் வரும். இதற்கு 14 இலக்க தனித்துவமான அடையாள எண் ஒதுக்கப்படும். இந்த செயல்பாட்டின் மூலம் நிலத்தின் அடையாள எண்ணுடன் நிலப்படம், உரிமம் மற்றும் விவசாயிகளின் விவரங்கள் பதிவு செய்யப்படும். இதன் மூலம் வேளாண் கடன் பெறுவது எளிதாகும். இதை தவிர வேறு விவசாயம் சார்ந்த வசதிகளையும் எளிதாக பெற முடியும். மறுபுறம் நகர்ப்புற நிலங்களின் நில ஆவணங்கள் GIS வரைபடத்துடன் கணினிமயமாக்கப்படும். இதில் முதலில் GPS தொழில்நுட்பம் மூலம் நிலம் ஜியோடெக் செய்யப்படுகிறது. GPS தொழில்நுட்பத்தின் மூலம் ஜியோடெக் செய்யப்படுகிறது. இதிலிருந்து நிலத்தின் ஜியோகிராஃபிகளில் இன்ஃபர்மேஷனை தெரிந்து கொள்ளலாம். அதன் பின் நில சாஃப்ட்வேர்கள் நிலத்தின் எல்லையை அளவிடுகிறார்கள். அதை செய்த பிறகு சேகரிக்கப்பட்ட விவரங்கள் லேண்ட் ரெக்கார்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எனும் அமைப்பில் பதிவேற்றம் செய்யப்படுது. இதற்கு பிறகு கணினி தானாகவே 14 இலக்க பூ ஆதார் என நிலத்திற்கு உருவாக்கிவிடும். இந்த பூ ஆதார் திட்டம் நிச்சயமாக இந்தியாவில் புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் நிலம் உரிமை தொடர்பான தெளிவு, விரைவான பரிமாற்றங்கள், கடன் வசதி மற்றும் விவசாய மேம்பாடு போன்ற பல நன்மைகள் கிடைக்கும். மேலும் நிலம் தொடர்பான தகராறுகளை குறைக்கவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கூடிய விரைவில், அதாவது 3 ஆண்டுகளுக்குள்ள இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறதாக மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. எப்படி நமக்கெல்லாம் ஒரு நபர்களுக்கு ஆதார் கார்டு உருவாக்கப்பட்டதோ அதே போல் ஒரு நபருக்கும் இருக்கக்கூடிய நிலத்துக்கான ஆதார் கார்டை உருவாக்குறாங்க. ஸோ இந்த ஆதார் கார்டு மூலமா நீங்கள் எளிமையாக உங்களுடைய விவசாய நிலங்களுக்கு தேவையான உபகரணங்களையோ அல்லது லோனையோ நீங்கள் பெற முடியும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நில சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு இந்த பூ ஆதார் உதவியாக இருக்கும் அப்படின்ற ஒரு திட்டத்தை முன்வைத்து இதை அமல்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க மத்திய அரசாங்கம். இந்த ஒரு புதிய பூ ஆதார் திட்டம் அமலுக்கு வந்ததுன்னா உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.